சீக்கிரம் மாறனாதா, சீக்கிரம் மாறும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 1881வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் 5வது மாதம் 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையை காணும்படி கிருபை பாராட்டினதுக்காய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். தொடர்ந்து தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக, எல்லா இக்கட்டிலிருந்து தேவன் உங்களை விடுவிப்பாராக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், எல்லா அரசு பணியாளர்களுக்காக, அரசாங்கம் அவங்களுக்கு கொடுத்த வேலைக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அவர்கள் இன்னும் அரசாங்கத்துக்கு உண்மையாய் தங்கள் வேலைகளில் கவனம் செலுத்தி மக்களுக்கு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யும்படியாக அரசு பணியாளர்களுக்காக ஜெபிப்போம். அவர்களுக்கு எந்த விதமான மன அழுத்தம் பாதிக்கப்படாதபடி ஜெபிப்போம். தேவன் நல்ல சுகத்தை பலத்தை கொடுத்து அரசாங்கத்துக்கு உண்மையாக இருக்க உதவி செய்வாராக. இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் அதில் உள்ள 7வது வசனம். பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடுக்கிறதும், துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும், உன் மாம்சமானவனுக்கு உன்னை ஒழிக்காமல் இருக்கிறது அல்லவோ எனக்கு உகந்த உபவாசம். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, இந்த இடத்துல மெய்யான உபவாசம் என்ன என்பதை இந்த வசன பகுதியிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் வேதாகமத்தை திறந்து வாசியுங்கள். அப்பொழுது உங்களுடைய வெளிச்சம் எழும்பும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வாக்குத்தத்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. உபவாசம் எல்லாருமே இருக்கிறோம். அதுலேயும் சிலர் பார்த்தீங்கன்னா பாவத்தோடே உபவாசம் இருப்பாங்க. அந்த உபவாச ஜெபத்துக்கு பலன் வராது. சில நேரங்களில் நம்முடைய பாவத்தை ஆண்டவர்கிட்ட அறிக்கையிட்டு செஞ்ச தவற மனவருந்தி நாம் உண்மையாகவே அந்த மாம்சத்தை நம்முடைய கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வருவதற்கு, அதாவது மாம்சத்தை அடக்கி ஒடுக்கி வாழ்வதற்கு நம்முடைய வாழ்க்கையில உபவாசம் ரொம்ப அவசியமாய் காணப்படுகிறது. அதே வேளையில இந்த வசன பகுதியில் ஒரு வார்த்தை தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. எது மெய்யான உபவாச ஜெபம் என்று சொல்லும்போது, துரத்துண்ட சிறுமையானவனை வீட்டிலே சேர்க்கிறதும். அப்படின்னா என்னன்னு கேட்டா, சில நேரங்கள்ல யாராவது வீட்டை விட்டு துரத்தப்பட்டிருப்பாங்க, கைவிடப்பட்டிருப்பாங்க, அடைக்கலை இல்லாம இருப்பாங்க. ஆனா அவங்கள நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்கள ஏற்றுக்கொண்டு அவங்கள உபசரித்து அவங்கள கவனிக்க வேண்டும். இது ஒரு மெய்யான உபவாச ஜெபம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே வேளையில சிலர் பார்த்தீங்கன்னா இந்த உபவாச நாட்களில இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் கேர் பண்ண மாட்டாங்க. அவங்கள திட்டி அவங்கள சும்மா அனுப்பிடுவாங்க. இப்படிலாம் இருக்கக்கூடாது. அதான் சொல்லப்பட்டிருக்குது, துரத்துண்ட சிறுமையானவர்களை வீட்டில சேர்த்துக் கொள்கிறதும். சில நேரங்களில் நம்ம குடும்ப அங்கத்தினர்களே ஏதோ மனஸ்தாபப்பட்டு வெளியே போயிருப்பாங்க. ஆனா நம்ம அவங்க வரும்போது அவங்கள ஏற்றுக்கொள்ளணும். பழைய காரியத்தை பேசிக்கிட்டு இருப்போம் அப்படின்னா அது மீண்டும் மீண்டும் பிரச்சனையை கிளப்பும். எனவே இந்த துரத்துண்டவர்களை நாம் சேர்த்து கொள்ள வேண்டும். வேதத்துல மத்திய எழுதின சுவிசேஷம் 25ஆம் அதிகாரத்துல 35வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னால், இயேசு அங்க சொல்கிறார், நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க. போஜனம் இல்லாம இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. நான் வியாதியில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தீங்க. இப்படிலாம் அவர் சொல்றாரு. இப்படி செய்யறதெல்லாம் ஆண்டவருக்கு செய்யறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில கூட துரத்துண்டவர்களை சேர்த்து கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காய் வருகிறோம். தொடர்ந்து எங்க வாழ்க்கையில ஒரு வசனத்துக்கு கீழ்ப்படிந்து ஆண்டவரை நாங்கள் ஜீவிக்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். குடும்பங்களில் இருந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம் யாராவது துரத்தப்பட்டு இருப்பார்கள்னா அவர்கள் மீண்டும் வந்து சேர்ந்து ஆண்டவரை குடும்பத்தோடு சேர்ந்து மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் மூல ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் சித்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை மன்னால் செய்திகளை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாகவும் மனிதரை ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.